வெளியில வாங்க மாமா. மாமா 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 வெளியில வாங்க மாமா. மாமா பாத்தியாப்பா மணி அடிக்குது. இந்தா. யாருமா போன்ல? சங்கீதா. சொல்லு சங்கீதா. மேடம் இங்க ப்ராப்ளம் மேடம். என்ன ப்ராப்ளம்? சிவா ரூம்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். எந்திரிச்சு வாங்க மாமா. சிவா அவர் ரூம்லயே மாட்டிக்கிட்டாரு. நீ போய் காப்பாத்த வேண்டியதானே? அதுல ஒரு சிக்கல் மேடம். நான் போறதுக்குள்ள அந்த சக்தி உள்ள போயிட்டா. மாமா மாமா பின்னாடி எல்லாம் தீ பிடிச்சி எரியுது மாமா. வாங்க மாமா. ஏய் என்ன சொல்ற நீ? உண்மையாவா? ஆமா மேடம், அந்த சக்தி தான் உள்ள போயிட்டா. அவ எப்படி உள்ள வந்தா? அவ இங்க வேலைக்கே சேர்ந்துட்டா மேடம். இது எப்படி நடந்துச்சு? நான் மேனேஜர் கிட்ட போட்டோ கொடுத்துட்டு வந்தனே, அப்புறம் எப்படி அவளை வேலைக்கு சேர்த்தாங்க? ஐயோ மேடம், நீங்க கொடுத்த கவர்ல நயன்தாரா போட்டோ தான் இருந்துச்சு. நீங்க போட்டோவை பார்க்காம கொடுத்திருக்கீங்க. அந்த கவர்ல நயன்தாரா போட்டோ இருந்ததை நானே பார்த்தேன். மாமா கால ஒயர் சிக்கி இருக்கு. மாமா மாமா சீக்கிரம் வெளியில வாங்க மாமா. சரி போட்டோ தான் மாறிடுச்சு, பேரை வச்சாதான் அவளை தடுத்திருக்கலாம்ல. மேடம் அவ பெரிய கிரிமினலா இருக்கா மேடம். அவளோட பேரு ஊரு எல்லாத்தையும் மாத்திட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதை வச்சு இங்க வேலைக்கே ஜாயின் பண்ணிட்டா. மாமா மாமா காய நல்லா இழுத்து விட்டுட்டு வாங்க மாமா. நான் அவளை பார்த்ததும் திட்டி வேலையை விட்டு அனுப்பிட்டேன். ஆனா இப்ப சிக்கல் என்னன்னா, அவ போயிட்டான்னு நினைச்சேன். சிவா நெருப்புல சிக்கிட்டாருன்னு தெரிஞ்சதும் இவ உள்ள போய் காப்பாத்த போயிட்டா. என்னாச்சுமா? நல்ல வேலை மேடம், நானும் சிவா சார் கூட சேர்ந்து வேலைக்கு வந்தேன். இல்லனா இந்த சக்தி மொத்தமா இங்கேயே டேரா போட்டிருப்பா. சரி சரி நீ அங்கே இரு, நான் வரேன். என்னாச்சுமா? அந்த சக்தி பீனிக்ஸ் பறவை மாதிரி எரிக்க எரிக்க சாம்பல்ல இருந்து முளைச்சுக்கிட்டே இருக்கா. இப்ப அவ தான் பேரையும் ஊரையும் மாத்திக்கிட்டு சிவா ஆபீஸ்லயே வேலைக்கு சேர்ந்திருக்கான். ஐயோ வேலைக்கு சேர்ந்துட்டாளா? அவன் ஆபீஸ்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். சிவா உள்ள மாட்டிக்கிட்டானா. அட விடுமா, அந்த சிவா பையன் மொத்தமா செத்து ஒழியட்டுமே. மொத்த சொத்தும் என்னோட தானே. அந்த சக்தி சொத்தெல்லாம் புடுங்கிட்டு நம்மள வெளியில துரத்திடுவா. பரவாயில்லையா? ஐயோ வேண்டாமா, சீக்கிரமா போய் நம்ம சிவாவை காப்பாத்திடுவோம். வாமா வாமா. மாமா மாமாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். என்ன பண்றது மாமா?
விடுங்க. இல்ல சார், என்னால முடியும். உங்களை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு தான் போவேன். இந்த பாருங்க, தேவையில்லாம ட்ரை பண்ணாதீங்க. உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க. சொல்றது கேளுங்க. விட்டுட்டு போங்க. என் உயிரை போனாலும் பரவாயில்ல சார். உங்களை காப்பாத்தாம இங்க இருந்து போக மாட்டேன். சொல்றது கேளுங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க முதல்ல வெளிய போங்க. யாரோ ஒருத்தருக்கா உங்க உயிரை எதுக்கு தியாகம் பண்றீங்க? யாரோ ஒருத்தரா? என் உயிரை நீங்க தான் மாமா. உங்களை விட்டு நான் எப்படி போவேன்? ஏங்க, உங்களை தாங்க. சொல்றது கேளுங்க. உங்களால முடியாது. போங்க முதல்ல. முடியாததுன்னு எதுவுமே இல்ல சார். நீங்க போங்க. சார் இருங்க சார், கால ஒயர் மாட்டிருக்கு. சார் சார் இருங்க சார். சார் வாங்க சார், வாங்க சீக்கிரம் வாங்க சார். சார் பாத்து பாத்து சார், வாங்க பாத்து. பாத்து பாத்து சார். எங்க அவங்க 2 பேரும்? மேல இருக்காங்க. சார் இருங்க சார், ஒரு நிமிஷம். சார் கொஞ்சம் இருங்க சார். ஒண்ணும் இல்ல சார், பயப்படாதீங்க. அவ்வளவுதான். ஐயோ மீரா, உங்க மேல. மீரா, பாத்தியம்மா இந்த அநியாயத்தை? உங்களுக்கு அடி எதுவும் படலையே? இல்ல ஆமா, ஓகே. உங்களுக்கு ஒன்றும் அடிப்படலையே? இல்ல சார். பத்திரமா இருங்க சார். உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க சார். நான் பத்திரமா இருக்கேன். உனக்கு எதுவும் ஆகல? எனக்கு ஒண்ணும் இல்ல சார். நீங்க பத்திரமா இருங்க சார். சிவா, மா ஒரு நிமிஷம் இரு. மா. சிவா என்னாச்சுப்பா? உனக்கு எதுவும் அடிபடலையே? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். இதோ இந்த பொண்ணு தான் என்னை காப்பாத்தினாங்க. அப்படியா? கீழே ஆம்புலன்ஸ் நிக்குது. நீ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கோ. நான் அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேன். சரிம்மா. சக்தி, சிவாவை பார்த்து கூட்டிட்டு போமா. சிவா, உங்களுக்கு ஒன்றும் அடிபடலையே? ஆர் யூ ஓகே? பரவாயில்ல சக்தி, நீ விடு, நான் பாத்துக்கிறேன்.
என்னடி எங்களை பார்த்தா ஷாக்கிங்கா இருக்கா? என்ன தைரியம் இருந்தா நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ சிவா முன்னாடி வந்து நிப்ப. ஊரு பேரு அடையாளம் எல்லாத்தையும் மாத்திட்டா எங்களால கண்டுபிடிக்க முடியாதா? எல்லாத்தையும் மாத்தினியே, உன் மூஞ்சியை சேர்த்து மாத்த வேண்டியதானே? எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும். நல்லவங்களுக்கு எப்பவும் ஒரே முகம்தான். அதனாலதான் அவங்க சீக்கிரம் மாட்டிக்கிறாங்க. ஆனா தப்பு பண்றவங்க தான் நிமிஷத்துக்கு ஒரு முகத்தை மாத்திக்கிறாங்க. அதான் அவங்க எதுலயும் மாற்றதில்ல. ஆனா அது நிரந்தரம் இல்ல. ஒரு நாள் மாத்திரத்துக்கு முகமே இல்லாம போகும். அப்போ சிக்கும் போது அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். அப்படியா? அத அப்ப பாத்துக்கலாம். இப்ப நீ கிளம்பு. போடி. ஏய், என்ன லுக்கு விடுற? இந்த சீன் எல்லாம் எங்க கிட்ட ஒண்ணும் வேண்டாம். போடே. அம்மாடி, இப்ப என்னமா பண்றது? அவ எவ்வளவு சீக்கிரமா இந்த ஆபீஸை விட்டு போறாளோ அப்பதான் நமக்கு நிம்மதி. இல்லனா பழையபடி குடைச்சல் தான். மேடம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏற்கனவே அவளை வேலையை விட்டு தூக்கிட்டேன். கொஞ்சம் இருங்க, போய் மொத்தமா துரத்திட்டு வரேன். அத முதல்ல செய். மேனேஜர், மேடம், இங்க வாங்க. இதோ வந்துட்டேன் மேடம். சொல்லுங்க மேடம். யோ, உங்ககிட்ட நான் என்னையா சொன்னேன்? அந்த பொண்ணை வேலையை விட்டு அனுப்புன்னு சொன்னல. நான் அப்பவே அனுப்பிட்டேன் மேடம். அந்த பொண்ணு தான் போகாம இங்கே நின்னுகிட்டு இருக்கு. அவ பெரிய கிரிமினல்யா. இங்க இருந்து சிவா சார பார்த்து எதையாவது பேசி வேலை வாங்கலான்னு வெயிட் பண்றா. அதுக்கு வாய்ப்பே கொடுக்காத. அவளுக்கு எப்படியாவது இங்க இருந்து அனுப்பிடு. இதோ இப்பவே அனுப்பிடுறேன் மேடம். ஏமா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? உனதான் வேலையை விட்டு அனுப்பிச்சாச்சுல, அப்படியே இங்க நின்னுட்டு இருக்க. போமா இங்க இருந்து. இத பாருமா, நீ இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தான் பிரச்சனை. போமா இங்க இருந்து. என்ன இவ நவரவே மாட்டேங்கிறா? அட போமா இங்க இருந்து. உயிரே உயிரே தெரியாதே, உயிரை தூக்கி எறியாதே, உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. கனவே கனவே கலையாதே, கண்ணீர் கரையாதே, நீ இல்லாமல் இரவே விடியாதே.
பெண்ணே வரும் முன்னே ஒரு பொம்மை போலே இருந்தேன் உன்னையாலே முகவரி தந்தாயே ஆயுள் முழுதும் அன்பே உன் கருதில் வாழ்ந்திட நினைத்தேன் அரைநொழி போலே சென்றாயே உயிரே உயிரே பெரியவனே உயிரை உன்னை உங்களுக்கு ஒண்ணாகலையே? ஆர் யூ ஓகே டியா? சிவா? ஓகே. ரொம்ப அடிபட்டுருச்சா? பெரிய அடியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா, கேட்க மறந்துட்டேன். நான் உள்ள மாட்டிக்கிட்டப்ப நீ எங்க போன? ஆஹா, மாட்னா. அது அது உங்களை காப்பாத்த தான் ஆளை கூட்டிட்டு வர போனேன். அதுக்குள்ள நீங்களே தப்பிச்சு வந்துட்டீங்க. ஓ இல்ல, நானா தப்பிச்சு வரல. என்ன ஒரு பொண்ணு தான் காப்பாத்துறேன். அதான் தெரியுமே. அதை விடுங்க சிவா. உங்களுக்கு எங்க அடிபட்டிருக்குன்னு சொல்லுங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் பண்ணி பாத்துருவோம். அதெல்லாம் எதுவும் தேவையில்லை சக்தி. எனக்கு பெருசாலாம் அடி இல்லை. இப்பதான் ட்ரிப்ஸ் போட்டாங்க. ஐ எம் ஓகே, நார்மல் ஆயிட்டேன். இல்ல சிவா, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது சிவா. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இல்ல சக்தி, எனக்கு ஒண்ணும் இல்லை. நான் நார்மலா தான் இருக்கேன். சார், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல சார்? நல்ல வேலை சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. அப்பா, கடவுளா பார்த்து தான் சார் உங்களை நெருப்புல இருந்து காப்பாத்திருக்காரு. டேய், நானே அவர் அந்த பொண்ணை நினைக்க கூடாதுன்னு தான் பேச்ச மாத்திட்டு இருக்கேன். நீ குறுக்க வந்து காரியத்தையே கெடுக்கிறியடா மூதேவி. அவசரப்பட்டு வளரிட்டோமோ? இவன் வாங்குற காசுக்கு சிவாவுக்கு அவளை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துறானே. கடவுள் எப்பவும் நேரடியா வந்து யாரையும் காப்பாற்ற மாட்டார். யாராவது ஒரு மனுஷங்க மூலமா தான் காப்பாத்துவார். காப்பாத்துவாரு காப்பாத்துவாரு. அதே மாதிரி தான் என்ன அந்த பொண்ணு மூலமா காப்பாத்தினார். அம்மா, என்னம்மா இவன்? ஆமா, என்னை காப்பாத்தின அந்த பொண்ணு எங்க?